भगवते भगवते श्रीअरविन्दाय ॐ नमो भगवते श्रीअरविन्दाय भगवते இங்கு கூடியுள்ள அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாகவும் இந்த புத்தாண்டு தினத்தில் உங்களை அனைவரையும் வரவேற்று இந்த புது வருடத்தில் மேலும் மேலும் நம்மை ஸ்ரீ அன்னை பகவான் அவர்களுடைய அருளுக்கு திறவாக வைத்திருக்குமாறு நாம் அனைவருமே அன்னையிடமும் பகவானிடமும் பிரார்த்திப்போம். நம் அனைவரையும் இத்தருணத்தில் இணைத்துள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். அனைவரையும் எங்களது சொசைட்டியின் சார்பாகவும் மற்ற நிர்வாகிகள் சார்பாகவும் அனைவரையும் இந்த சனிக்கிழமை சொற்பொழிவு தொடருக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நம்மிடையே உரையாற்ற வந்துள்ளவர் ஐயா திரு MK ராமசாமி சார் அவர்கள். எங்களது சொசைட்டியுடன் மிகவும் நீண்ட நாள்
தொடர்புடையவர். எங்களது சொசைட்டியின் வளர்ச்சியில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அன்னை பகவான் அவர்களுடைய நூல்களில் மிகவும் ஆழ்ந்து பயின்று சிறந்த ஞானம் உடையவர். எங்களது ஆனந்த சாகர் இதழில் தொடர்ந்து அவருடைய கட்டுரைகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இன்று நம்மிடையே அவர் உரையாற்ற வந்துள்ளது நமக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்று அவர் நம்மிடையே பேச இருக்கும் தலைப்பு அன்னையின் பிரார்த்தனைகளும் தியானங்களும். மார்ச் 1, 1914 அன்றைக்கான பிரார்த்தனை. அன்பு அன்புடன் அன்பாகவே அன்புக்காகவே என்ற தலைப்பில் அவர் உரையாற்ற உள்ளார். அவரை எங்களது சொசைட்டியின் சார்பாகவும் இங்கு கூடியுள்ள அனைத்து அன்னை அன்பர்கள் சார்பாகவும் வணங்கி வரவேற்கின்றேன். அவரை இப்பொழுது உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா ராமசாமி சார் அவர்கள். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரமே. ஓம் தத் சவிதுஹு வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி யன்னஹ சத்யேன தீபயேத். அதாவது, நாம் மிகவும் அழகு படைத்த சிறந்த மங்களகரமான சவித்ரு என்னும் ஒளியை தியானிப்போம். அந்த பரமனின் ஒளி நம்மை ஒளி படைத்தவர்களாக ஆக்க கடவது. அதனுடைய சத்தியம் என்னும் ஒளியினால் நம்மை ஒளி படைத்தவர்களாக ஆக்க கடவது. ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மீரா. Open my mind, my heart, my life to your light, your love, your power. In all things may you see the divine. In our defeated hearts, God's strength survives, and victory's star still lights our desperate road. சாவித்திரியில் இது 194வது பக்கம். I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. இந்த பிரார்த்தனை அன்னை ஒரு சாதகருக்கு எழுதி கொடுத்தது. A miracle of the Absolute was born. Infinity put on a finite soul. A miracle of the Absolute was born. Infinity put on a finite soul. All ocean lived within a wandering drop. A time-made body housed the illimitable. A mighty transformation came on her, a halo of the indwelling deity, the immortal's luster that had lit her face and tented its radiance in her body's house, overflowing, made the air a luminous sea. எல்லோருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2022 கூட்டி பார்த்தால் வருகிற எண் 6. அந்த 6ஆம் எண்ணை புது சிருஷ்டி அதை குறிக்கும் என்று அன்னை கூறுகிறார்.
அவருடைய நூல் தொகுதி 35 15 36வது பக்கம் 2022 புதிய சிருஷ்டியை குறிக்கிறது என்று கூறுகிறார். ஒளிபடைத்த எதிர்காலம் என்று ஒரு மறைவான செய்தி நமக்கு கிடைக்கிறது. அன்னைக்கு நன்றி கூறுவோம். நினைத்து பார்த்தால் நீலக்கடலை எத்துடன் ஒப்பிட முடியும்? நீலக்கடலை நீலக்கடலுடன் தான் ஒப்பிட முடியும். நீலவானை எத்துடன் ஒப்பிட முடியும்? அவ்வாறே நீலவானை நீலவானுடன் தான் ஒப்பிட முடியும். Azure replied to azure in the sea's laugh என்கிறார் பிரபு. சாவித்ரி 130ஆம் பக்கம். The blue heavens என்கிறார் 546ஆம் பக்கத்தில். லைஃப் டிவைனுடன் தான் ஒப்பிட முடியும். சாவித்திரியை சாவித்திரியுடன் தான் ஒப்பிட முடியும். அவ்வாறே அன்னையின் பிரார்த்தனைகள் தியானங்களை அன்னையின் பிரார்த்தனைகள் தியானங்களுடன் தான் ஒப்பிட முடியும். இந்த நூலில் ஸ்ரீ அன்னை பதிவு செய்த எழுதிய பிறகு புத்தகமாக வெளிவந்த நூலில் 313 பிரார்த்தனைகள் காணப்படுகின்றன. அதற்கு பின் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. இந்த பிரார்த்தனைகள் 1912ஆம் ஆண்டில் தொடங்கின. 1937ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இறுதி பிரார்த்தனை. அன்னை பதிவு செய்தது தியானத்தில் இறைவனுடன் உணர்வு நிலையில் உரையாடி தொடர்பு கொண்டு பதிவு செய்தது இந்த 313 மட்டுமல்ல, பல டைரிகளில் பதிவு செய்தார். அதை வெளிப்படுத்த வேண்டும், வெளியிட வேண்டும், நூலாக வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் அன்னைக்கு இருக்கவில்லை. அது ரகசியமாக இருக்க வேண்டியது என்று அன்னை கருதினார். ஆனால் இவ்வாறு அன்னை ஒரு தினப்படி ஒரு டைரியில் எழுதி வருகிறார் என்றும் செய்தி 1930 வாக்கில் ஸ்ரீ பிரபுவை எட்டியது. அவர் பேச்சுவாக்கில் ஸ்ரீ அன்னையிடம், இந்த நூல் எல்லோர் கையிலும் இருக்க வேண்டிய நூல், சாதகர்களுக்கு தங்களுடைய சாதனையை மேலெடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறினார். உடனே இசைந்து அவர் எழுதியதை ஆராய்ந்தார். அன்னை எழுதியது அனைத்தும் பிரெஞ்சு மொழியில். அதை ஆராய்ந்து 312 பிரார்த்தனைகளை தேர்ந்தெடுத்தார். அந்த 312 பிரார்த்தனைகள் பிரெஞ்சு மொழியில் நூல் வடிவத்தில் 1932ஆம் வருஷத்தில் வெளியாயின. அதனுடைய 2ஆம் பதிப்பு 1944ஆம் வருடம் வெளியாயிற்று. அத்துடன் அப்போது ஒரு பிரார்த்தனை சேர்க்கப்பட்டது. இறுதியாக பிரெஞ்சு மொழியில் வெளியானது 2ஆம் பதிப்பாக. அதில் 313 பிரார்த்தனைகள். இந்த 313 பிரார்த்தனைகளும் ஆசிரமத்தில் இருந்த மகா ஞானிகளால், தொண்டர்களால், பிரெஞ்சு மொழியிலும் வல்லமை பெற்றவர்களாக இருந்தவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டன. அந்த ஆங்கில வடிவம் கொண்ட 313 பிரார்த்தனைகள் 1948ஆம் வெளியாயின. இந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் தருவாயில் 61 பிரார்த்தனைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சிறிய நூலாக 1946 ஆண்டு 61 பிரார்த்தனைகள் வெளியாயின. பிறகு அதே நூல் 1962 64 நூலாக மெல்லிய புத்தகமாக வெளியாயிற்று. இந்த மெல்லிய புத்தகத்திற்கு ஒரு விசேஷம் என்னவென்றால், அதில் காணப்பட்ட 64 பிரார்த்தனைகளில்
6 பிரார்த்தனைகள் பிரபுவாலேயே பிரெஞ்சு பாஷையிலிருந்து ஆங்கில பாஷைக்கு மொழிபெயர்க்கப்பட்டன. 3 பிரார்த்தனைகள் அவர் அங்குமிங்கும் சில பகுதிகளை மட்டும் மொழிபெயர்த்தார். மீதி பிரார்த்தனைகள் அங்கங்கே ஒரு வாக்கியத்தை சரிபார்ப்பது அல்லது அச்சடித்து ப்ரூஃப் ரீடிங் போது வந்ததை அதில் திருத்தங்கள் செய்வது போன்று நிறுத்தினார். ஸோ இந்த 64 பிரார்த்தனைகளும் ஸ்ரீ பிரபுவின் கைவண்ணத்துடன் மிளர்கின்றன. அவ்வாறு அரவிந்தர் தலையிட்டு மாறுதல் செய்து மொழிபெயர்த்த பிரார்த்தனைகள் எண்ணிக்கை நியாயமாக 65 ஆகும். ஒரு பிரார்த்தனை என்ன காரணத்தினாலோ இதில் சேர்க்கப்படவில்லை, இந்த மெல்லிய புத்தகத்தில் அதில் சேர்க்கப்படவில்லை. ஆனால் அதிலையும் அரவிந்தருடைய கைவண்ணம் ஜொலிக்கிறது. அந்த பிரார்த்தனை 24/11/1915 பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் தேர்ந்தெடுத்த பிறகு பல டைரிகள் இருந்தன, தேர்ந்தெடுக்கப்படாதவை. அன்னைக்கு தோன்றிற்று இவைகள் எவர் கையிலாவது படக்கூடாது, எவரும் இதை வாசிக்க வேண்டாம் என்று அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அரவிந்தருடன் அவர் கலந்து ஆலோசிக்கவில்லை. அமுதாவை அழைத்தார். அமுதா, இதை பார், இந்த டைரிகள் எல்லாம் ஒரு கண்ணிலையும் பட வேண்டாம், ஆகையால் நீ உடனே அதை எடுத்து சென்று எரித்து விடு என்றார். அமுதா துணுக்குற்று திடுக்கிட்டு அன்னையே ஏன் என்று கேட்டிருக்கலாம். அல்லது நளினிதா அவர்களை சந்தித்து ஐயோ அன்னை இப்படி கூறிவிட்டாரே என்று கேட்டிருக்கலாம். அப்பொழுது நளினிதா இந்த பிரார்த்தனைகள் ரகசியமாக வைக்கப்படும், ஆனால் அன்னை ஏன் எதிர்க்க வேண்டும் என்று அன்னை கேட்டிருக்கலாம். ஆனால் அமுதா அவ்வாறு செய்யவில்லை. அன்னை என்ன கூறினாரோ அதை உடனுக்குடன் எவ்வளவு சீக்கிரமாக செய்து முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற உறுதி அவர் மனத்தில் இருந்ததால் விடு விடு என்று பாய்லர் ரூமுக்கு சென்றால், பாய்லர் போட்டுவிட்டால் அகில்தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். ஆகையால் நமக்கு பாக்கி இருந்த பிரார்த்தனைகள் எவ்வளவு என்று தெரியாது. இந்த 313 பிரார்த்தனைகளில் எந்த பிரெஞ்சு மொழியில் எந்த டைரியில் எழுதினாரோ அதிலிருந்து சில பக்கங்களை அவ்வப்போது அன்னை தன்னுடைய அருள் ஆசியாக அட்டையாக சில பேருக்கு வழங்குவதுண்டு. அது இன்னும் சிலருடைய இல்லத்தில் இருக்கலாம். யாருக்கெல்லாம் வழங்கினார் என்ற விவரம் நம்மிடம் இல்லை. இந்த 317 பிரார்த்தனைகள் நாம் இன்று மார்ச் 1 பிரார்த்தனையை கவனிப்பதற்காக கவனம் செலுத்துவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த பிரார்த்தனை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்றால், இந்த நமது யோகத்தில் மார்ச் மாதம் மிகவும் முக்கியமான நாள். மகாசக்தி தன்னையே ஏழைக்காக 2ஆக படைத்து கொண்டு கல்கத்தாவிலும் பிரான்சு தேசத்திலுமாக பிறக்க வைத்து அவர்களை ஒன்று சேர்க்க இறைவன் தேர்ந்தெடுத்த மாதம் மார்ச் மாதம். சந்தர் நாகூரில் வாழ்ந்து வந்த பிரபுவை மார்ச் 31 ஜூப்ளே கப்பலில் இறைவன் ஏற்றினான். அவர் ஏப்ரல் 4 1910 வந்து சேர்ந்தார். அதே வருடம் அன்னையின் கணவர் பால் ரிச்சர்ட் ஒரு அரசியல் நோக்கத்துடன் பாண்டிச்சேரி வந்தபோது பிரபுவை சந்தித்தார். சில வார்த்தைகள் உடனே 2 நாட்கள் 2-3 மணிக்கா ஒவ்வொரு நாளும் 2 hours வார்த்தையார் பேசிவிட்டு சென்றார். மகாமேதை என்றுதான் நினைத்தார். ஆனால் ஆன்மீகத்தில் அவர் வளர்ச்சி மிகவும் சொல்பமே என்ற எண்ணம் அவருக்கு இருந்து அதையும் அன்னையிடம் தெளிவுபடுத்தினார். ஏதோ ஒரு பழங்காலத்து ஒரு போட்டோ கூட இருந்தது, அதையும் கொண்டு வர. அதிலிருந்து அன்னை ஒன்றும் உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் உள்ளூர ஸ்ரீ அன்னைக்கு என்னுடன் ரகசியமாக அவ்வப்போது மறைவியலாக விளக்கங்கள் அளித்து வந்தாரே,
அவருக்கு நான் கிருஷ்ணா என்று நாமம் சூட்டி இருந்தேனே, இவர் அவராக இருக்கக்கூடுமோ என்று உள்ளுணர்வு வளர்ந்தது. அது வளர்ந்து கொண்டே போயிற்று. பால் ரிச்சர்ட் மீண்டும் அரசியல் நோக்கத்துடன் 1917 வருடம் வருவது என்ற ஏற்பாடான போது அன்னையும் அவருடன் பயணித்தார். அன்னை கப்பலில் 6ஆம் தேதி ஏறினார். 7ஆம் தேதியில் கப்பலில் இருந்தவாறே ஒரு பிரார்த்தனை எழுதினார். அந்த பிரார்த்தனையிலிருந்து கொழும்பு வர வரைக்கும் கப்பல் பயணத்தில் 17 பிரார்த்தனைகள் எழுதினார். மார்ச் 1ஆம் தேதி பிரான்சில், 4/6 பிரான்சிலேயே, 7ஆம் தேதி 3/4 பிரான்சிலேயே, 6ஆம் தேதி ஜெனீவாவில், அங்கிருந்து திரும்பி வந்து ஜெனீவா சுவிட்சர்லாண்டில், அங்கில் திரும்பி வந்து 6ஆம் தேதி பகல் சாயங்காலத்திலோ அல்லது 7ஆம் தேதி காலையிலோ கப்பல் ஏறினார். அந்த மார்ச் மாதத்திலும் தொடங்கி நாம் அன்னை கப்பலில் எழுதிய பிரார்த்தனைகள் அனைவரையும் நாம் ஒன்றொன்றாக கவனிக்கப் போகிறோம். அந்த பிரார்த்தனைகள் சுற்றுச்சூழலில் விலகி ஒரு சிறிய சூழலில் எல்லோருடன் சந்திப்பு பேச்சு என்பது இல்லாமல் நிலையில் கப்பல் பயணத்தில் அன்னை எழுதிய பிரார்த்தனையால் அதனுடைய தனித்தன்மை உண்டு. அதையெல்லாம் நாம் உணரப் போகிறோம். இன்றைக்கு எடுத்துக்கிற பிரார்த்தனை மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிரார்த்தனை, ஒரு பக்க பிரார்த்தனை. அன்னையின் பிரார்த்தனைகளில் ஒரு பக்கம், 2 பக்கம், 3 பக்கம் என்ற பிரார்த்தனைகள் உண்டு. அரை பக்கம், 2 வரி, 3 வரி என்னும் பிரார்த்தனைகளும் உண்டு. பிரார்த்தனைகளில் அன்னை அதிகாலையில் எழுந்து தன் உணவு நிலைக்கு ஆழத்தில் செல்வார். அந்த நிலையில் இருந்தவாறு இறைவனுடன் தொடர்பு கொள்வார். இறைவனுடன் பேசுவார். அந்த தொடர்பின் வழியாக கூறுவார். அன்னை அதற்கு முன்னால் அவர் சிந்தித்தது, அந்த சிந்தையின் முடிவில் ஏற்பட்ட முடிவுகள், அவர்களை அதையெல்லாம் பற்றி இறைவனுக்கு எடுத்துரைப்பார். இறைவன் கண்முன் வைப்பார். சில சமயம் அவருடைய உள்ளத்தில் பிரார்த்தனை ஒன்று எழும். அந்த பிரார்த்தனையும் இறைவன் முன் சமர்ப்பிப்பார். இப்படி இந்த பிரார்த்தனை அனைத்தும் ஸ்ரீ அன்னை இறைவனுடன் உணர்வு நிலையில் தொடர்பு கொண்டு கூறியவை. சில பிரார்த்தனைகள் கொண்டவை. அவ்வப்போது கோளாறான நிலைமை உலகத்தில் காணப்படுகிறது, அதையும் இறைவன் முன் சமர்ப்பிப்பார். அவ்வாறு கோளாறான நிலையை இறைவன் முன் வைத்தால் இறைவனுடைய அருள் சக்தியின் காரணமாக அந்த கோளாறுகள் விலகும் என்ற ஒரு அடிப்படையில் அவ்வாறு செய்வார். இந்த 1ஆம் தேதி பிரார்த்தனையில் 2 தளங்கள் காணப்படுகின்றன. ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாத போல் இருக்கும் தளங்கள். முதல் தளத்தில் நம்மை சுற்றிலும் பல கோளாறுகள் காணப்படுகின்றன. அவை புறநிலையில் காணப்படும் கோளாறுகளா என்ன? உண்மையில் அவை நம் அகத்தை குடிகொண்டு கொள்ள கோளாறுகள் அல்லவோ என்று தொடங்குகிறார். 2ஆம் பகுதியில் நடுத்தளத்தில் அன்னையின் இறைவனின் முன்பு அன்னை ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார். நான் என்னிடமிருந்தே விடுபட கடவேனாக, என்னுடைய குறைகள், தடைகள், தடங்கி அவைகளிலிருந்து நான் விடுபடுவேனாக. அவ்வாறு விடுபடுவதற்கு நான் முயற்சி செய்வது ஒரு பக்கம், உன்னுடைய அருள் தேவை. உன் அன்பாகவே அந்த அன்பாகவே மாறி அந்த அன்பை இயல்பாக ஏற்றுக்கொண்டு அந்த அன்பாக செயல்பட்டு அந்த அன்பே உலகத்தில் கோலோச்ச வேண்டும் என்ற ஆர்வத்துடன் நான் செயல்புரியினாக என்று இறுதி பக்கம். இது ஒரு கீழடங்கும் முக்கோணம் போல் நமக்கு கண்களுக்கு புலப்படும். அன்னை என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். It is in one's own self
that all the obstacles lie. It is in one's own self that all the difficulties are found. It is in one's own self that there is all the darkness and ignorance. எவ்வளவு எழுத்தும் கருத்துமாக மூன்றுமே சொல்லுகிறார். It is in one's own self. All the obstacles lie, that all the difficulties are found. It is in one's own self that there is all the darkness and ignorance என்கிறார். அதாவது இடையூறுகள், தடங்கல்கள், சங்கடங்கள், தர்ம சங்கடங்கள் எல்லாம் புறவுலகில் சுற்றுச்சூழலில் இருப்பவையா என்ன? இவை அனைத்துமே நமக்குள்ளே பதுங்கி இருப்பவையே. எத்தனை இருட்படலங்கள் உண்டோ, எவ்வளவு அறியாமை உண்டோ, அவையெல்லாம் நம் அகப்பகுதியில் குடிகொண்டுள்ளன என்கிறார். நமக்கு இந்த ஆச்சரியத்தை நாம் அடிக்கடி அனுபவித்திருக்கிறோம். அன்னை பிரார்த்தனை தியானங்களில் கூறுவது அதனுடைய எதிர்ப்பு போல் சாவித்திரியில் பல வரிகளை நம்மால் காண முடியும். சாவித்திரி ஒரு பரி பெரிய விவரம் என்ற ஒரு தொடர் ஆனந்த சாகரில் வெளியாகி வந்தது. அதில் பல இடங்களில் இந்த பிரார்த்தனை வரிகளுக்கும் சாவித்திரி வரிகளுக்கும் இருக்கிற ஒரு இணைப்பு பற்றி விளக்கப்பட்டன. இந்த சாவித்திரி வரி இங்கே இப்ப கூறினாரா, இட் இஸ் இன் ஒன்ஸ் ஓன் லைஃப், இட் இஸ் ஒன்ஸ் ஓன் சொல்லுகிறார். அதை வளர்க்கும் போல் பிரபு கூறுகிறார் சாவித்திரியில், a whole mysterious world, a whole mysterious world is locked within. அறைக்குள் சென்று பூட்டப்பட்டு விட்டன, அங்கே கிடக்கின்றன, திறக்கப்படாத லம்பர் ரூம் போல். Man's house of life holds not the gods alone. கடவுளர்கள், இறைவன் மட்டுமே மனிதனுடைய இதயத்தில் குடிகொண்டிருப்பதில்லை. There are occult shadows, மறைவியல் நிழல்கள். There are tenebrous powers, புறப்படாத ஒரு புகை மண்டலத்தில், tenebrous என்றால் தெளிவில்லாத ஒரு நிலைமை, சக்திகள் உள்ளன. Man harbors dangerous forces in his house. இவை இரண்டும் இந்த 4 வரிகள் 479, 480 பக்கத்தில் காணப்படுகின்றன. 479, 480. 481 பக்கத்தில் அதை மீண்டும் வற்புறுத்துகிறார். இன்ஃபர்னல் எலிமெண்ட்ஸ், நாசமாக்கும் கருவிகள், இன்ஃபர்னல் எலிமெண்ட்ஸ், டெமன் பவர்ஸ், அசுர சக்திகள் ஆர் தேர். மேன்ஸ் லோவர் நேச்சர், மனிதனுடைய கீழ் இயல்புகளே காரணம். எதற்கு? அந்த நேச்சர் ஹைட்ஸ் தீஸ், மறைக்கின்றன. தீஸ் ஆஃபுல், பயங்கரமான, விரும்ப முடியாத, விரும்பத்தக்கவை இல்லாத வருந்தாளிகளை மறைக்கின்றன என்று கூறுகிறார். இந்த நிலையில் அன்னை இப்படி ஒரு நிலைமை இருக்கிற பொழுது அடுத்தபடியாக மனிதன் என்ன செய்வான்? நம்மை சுற்றிலும் நமக்குள் ஏதாவது கோளாறு இருந்தால் வேற எங்காவது செல்வோம், வேறு இடத்துக்கு செல்வோம், இடமாற்றம் செய்வோம், இயற்கை சூழலில் செய்வோம், மூணாறு செல்வோம், கேரளா செல்வோம், இதெல்லாம் சொல்வோம் அல்லவா? அதுபோல் அன்னை கூறுகிறார், வெறி இந்த நிலைமை போக்குவதற்கு, ஒன்ஸ் ஓன் லைஃப் ஆப்ஸ்டக்கிள்ஸ் லைஃப், அந்த நிலைமை போக்குவதற்கு வெறி டு டிராவல் த்ரூஅவுட் தி எர்த், இங்கும் அங்கும், round the world in 80 days என்பது போல், were we to go and bury ourselves in some solitude, break with all our habits, lead the most ascetic life, yet if some bond of illusion held back our consciousness far from thy absolute consciousness,
If some egoistic attachment cut us off from the integral communion with thy divine love, we would be no nearer thee despite all these outer circumstances. ஆன்மீக நோக்கத்துடன், அதாவது அன்னை கூறுகிறார், ஆன்மீக நோக்கத்துடன் பாரெங்கும் பயணித்தாலும் அல்லது ஞான மார்க்கத்தை விரும்பி தனிமையில் நம்மை புதைத்துக் கொண்டாலும் நமது பழக்க வழக்கங்களையும் சங்கங்களையும் உதறி காஷாய சந்நியாசியைப் போல் வாழத் தொடங்கினாலும் உணர்வு நிலையின் ஒரு பகுதியில் பிராணமய கனவுகள், இச்சைகள், பற்றுதல் குடியிருந்து அவை உன்னுடைய பேருணர்வு நிலையை அடைய விடாமல் பின்னுக்கு இழுத்து தொலைவில் இருக்க வைத்து விடுமெனில், அல்லது ஒரு மூலையில் நான், எனது என்னும் அகம்பாவ மனப்பாங்கில் உள்ள பற்று உன் தெய்வீக அன்புடன் பரிபூர்ணமான இணைப்பு ஏற்படாதபடி துண்டித்து விடுமெனில், சுற்றுச்சூழல் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அதனால் பயன் எதுவும் இல்லாமல் நாங்கள் உன்னை அண்டாதவர்களாக இருந்து விடுவோம் என்று என்கிறார். நல்ல வழியில் செல்வதற்கு, நல்லவனாக இருப்பதற்கு நமது சான்றோர்கள் கூறிய மார்க்கம் ரெண்டு தான். இதை செய் அந்த 2, இதை விடு அந்த 2. ஆண்டாள் கூறுகிறாள்வா, நாட்காலை நீராடி மையிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றதும் கூறுகிறாள்வா, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு அந்த 6 சொல்கிறார். அந்த 6 அல்ல, அதை சுருக்கி 4 தான். எதை தவிர்க்க வேண்டும் என்று சான்றோர்கள் கூறுகிறார்கள்? ஆத்மநிந்தா, தன்னைத்தானே பழித்துக் கொள்ளுதல், கழிவிறக்கம் கொண்டு பழித்துக் கொள்ளுதல். தற்புகழ்ச்சி, தன்னையே உயர்த்தி கூறுதல். பிறரை நிந்தித்தல், காரணம் என்னாமல் பிறரை நிந்தித்தல். பிறரை நிந்தனை செய்யும் அவர்களிடம் குற்றம் குறை உனக்கு தெரிந்தால் அதற்கு என்ன காரணம்? உன்னிடில் குடிகொண்டுள்ள அந்த குற்றங்கள் உன்னுள் குடிகொண்டுள்ளன என்று அன்னை கூறுவார். பிறந்தனை தவிர்க்கப்பட வேண்டும், பிறரை முகஸ்துதி செய்வதும் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த 4ம் தவிர்க்கப்படுகிறார். அன்னை கூறுகிறார், சுற்றுச்சூழல் எவ்வளவு சாதகமாக அமைப்பாலும் இதை கடைபிடித்தாலும் பயன் இல்லாமல் இருந்து விடுவோம். இந்த சுற்றுச்சூழல் இவ்வாறு இருக்கும்போது நாம் என்ன நினைப்போம்? சில சமயம் these are very favorable circumstances என்று நினைப்போம். Can any circumstance be considered more or less favorable? I doubt it. It is the idea that we have about them which enables us to profit much or little by the lessons they give. இந்த பின்னணியில் புறவுலகை சார்ந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சிலவற்றை சாதகமானவை என்றும் மற்றவையை பாதகமானவை என்றும் கருதுவதும் முத்திரையிடுவதும் சரியோ? எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை. அகத்தே அவைகளை குறித்து என்ன மனப்பான்மை நமக்குள் நிலவுகிறது என்பதை பொறுத்தே நாம் கற்கும் பாடம் பெரிய அளவுக்கு பயனளிக்குமா அல்லது அல்ப பயனையா என்பது அமையும் என்று கூறுகிறார். நம்மிடம் பல துர்குணங்கள், இயல்புகள் குடிகொண்டுள்ளன. அந்த குடிகொண்டிருப்பதற்கு புறநிலைகள் காரணம் என்று நினைக்கிறோம். அதை ஆங்காங்கு சென்று அதை உதறிவிட முடியாது. இடம் சேஞ்ச் பண்ணி வேறு இடத்துக்கு போய் வேற வேலை செய்ய வேறு தேசத்துக்கு சென்று அதை உதறிவிட முடியாது. ஏனென்றால் நாம் எங்கு சென்றாலும் நம்மையே எடுத்து செல்கிறோம். சுற்றுச்சூழலை பாதகம் சாதகம் என்று கூற முடியாது என்கிறார்.
இதற்கு என்ன வழி, என்ன உபாயம் என்று கூறாமல் அன்னை இங்கே ஒரு வேண்டுதலை சமர்ப்பிக்கிறார். ஓ லார்ட், ஐ இம்ப்ளோர் thee, நான் உன்னை மன்றாடுகிறேன். Grant that I may be perfectly conscious and master of all that constitutes this personality, so that I may be delivered from myself. I that may be delivered from myself. வரம்புகள் நிறைந்த ஜீவநிலை. And thou alone mayst live and act through these multiple elements. கூறுகிறார், பிரபு, இதை அருள்வாயாக என்று பணிவுடன் நான் வேண்டுவது இதைத்தான். அருள்வாயாக என்று நாம் வேண்டுவது இதைத்தான். நான் பூர்ண விழிப்புணர்வுடன் ஜீவனின் அகநிலை பகுதிகள் ஒவ்வொன்றின் மீதும் அதிகாரமும் ஆட்சியும் செலுத்த கடவேன். என் அந்தக்கரண நிலைகளில் வாசம் செய்பவனாக அவைகளின் வாயிலாக நீயே செயல்பட கடவாய். என் அந்தக்கரண நிலைகளில் வாசம் செய்பவனாக, நீ வாசம் செய்பவனாக, அவைகளின் வாயிலாக அவைகள் செயல்புரியாது, அவைகளை மூலமாக நீ செயல்புரிய கடவாய். நமது அந்தக்கரண நிலை என்பது மனம், சரீரம், பிராணன் மூன்றும் இணைந்த நிலை. அந்த மூன்றும் ஒருங்கிணைந்த நிலை அடைவது என்பது மிகவும் சிரமம். அந்த மூன்றும் ஒருங்கிணைந்த நிலையில் இருந்தாலும் அந்த மூன்றின் உட்பகுதிகள் உண்டு. மனத்திற்கு ஒரு உடல் உண்டு, உடலுக்கு ஒரு மனம் உண்டு, பிராணனுக்கும் ஒரு மனமும் சரீரமும் உண்டு. அந்த உட்பகுதிகள் நிறைய இருக்கின்றன. அந்த உட்பகுதிகள் அனைத்திலும் நீயே உன் வசம் கொண்டு அவைகளை வழியாக உன்னுடைய வாய்க்காலாக மாற்றிக்கொண்டு நீ செயல்புரிய கடுவாய். அப்போதுதான் எனக்கு தூய்மை ஏற்படும். அதாவது அன்பே முற்றும் செயலுமாக. எந்த அன்பு? இறைவனின் பேரன்பு. அந்த இறைவனின் பேரன்பு நமக்குள் இரக்கம் கொண்டு செயல்புரிய கடவுது என்று சொன்னார் அல்லவா? அந்த பேரன்பு, அந்த அன்பினால் வழிநடத்தப்படுவதாக, அந்த அன்புக்காக மட்டுமே என அன்பில் ஊறி அன்புடன் அன்பவாக மாறி அன்புடன் வாசனையை பிறருக்கும் அளித்து அன்புடன் தத்துவத்தையும் பிறருக்கு அளித்து அந்த அன்பே நமது அரசன் என்று அதற்கு அடிபணிந்து இருப்போமானால் பிறகு உனது வெளிப்பாடுகளில் தலை சிறந்தது எதுவோ அதனுடன் எதனாலும் கரைத்து விட முடியாதபடி, இன்டிசால்யூபிள் என்கிறார், கரைத்து விட முடியாதபடி, புரட்டி அசைத்து பிரித்து விட முடியாதபடி இணைத்து விடக்கூடுமெனில் காலவரையின்றி எப்போதும் இன்னும் அதிக ஒளி, எப்போதும் கூடுதலான அழகு, எப்போதும் இன்னும் மேம்பட்ட சத்தியம் என்று கூறி இந்த பிரார்த்தனையை அங்கே நிறைவு செய்கிறார். இந்த பிரார்த்தனையில் போது எந்த நிலைமை இருந்தால் நாம் இந்த கோளாறான நிலைமைகள் நம்மை தாக்க முடியாமல், இறைவனுடைய அன்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடை செய்யக்கூடும், தடை செய்வதை நாம் விளக்கக்கூடும் என்பதை இந்த தத்துவத்தை பிரார்த்தனைகளில் அங்குமிங்கும் அடிக்கடி கூறுவார். அகத்தே கோளாறுகள் உள்ளன கூறுவார். ஒரு உதாரணமாக ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1917ஆம் வருடம் அன்னை பாண்டிச்சேரியில் இருந்தபோது ஏறியது. What are the defects, the blemishes,
that prevent the offering from being complete enough for thee to welcome. What are then the defects, the blemishes that prevent the offering? நம்ம ஜீவராசிகள் அளிப்போம் நைவேத்தியம், அளிப்பு, அஸ்பிரேஷன், ஆர்வம், அவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி அவை தடை செய்யும். இது தடை செய்ய for thee to welcome thee, ஒன்றால் அதை வரவேற்க முடியாமல் இருக்கிறது. To welcome thee, enough for thee to welcome thee. The holocaust from seeming to be to thee worthy to be received என்று கூறுகிறார். அதாவது இந்த ஜீவ பிரகிருதியின் நிவேதனத்தை பூர்ணமானதல்ல, நீ வரவேற்று ஏற்க உகந்ததல்ல, அவிர்பாகமாக அளிக்கப்பட்டாலும் அதை ஏற்பதற்கு தகுதி படைத்ததல்ல என்று கருதும்படி அதனிடம் காணப்படும் களங்கங்கள், குற்றங்குறைகள் யாவை? ஜீவனிடம் இன்னும் சில குறைகள் காணப்படுகின்றன என்பது உண்மையாயின் அவர்களை நீ தகர்த்தெறிந்து ஜீவனை நீ கரையேற்றலாகாதோ என்று கேட்கிறார். இவ்வாறு முடியும். சாதாரணமாக ஒரு பிரார்த்தனைக்கும் மற்றொரு பிரார்த்தனைக்கும் தொடர்பு இராது. ஆனால் இந்த 1ஆம் தேதி பிரார்த்தனை அன்னை பிரான்சில் இருந்தபோது எழுதியதை கவனிக்கும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கும் அதன் முன் எழுதப்பட்ட முன்னாள் 27ஆம் தேதி பிப்ரவரி 1914 எழுதப்பட்டதற்கும் அந்த வருஷம் லீப் இயர் இல்லை அல்லவா, 27ஆம் தேதி எழுதப்பட்டது. அந்த பிரார்த்தனைக்கும் ஒரு நூற்று சம்பந்தம் காணப்படுகிறது. அந்த பிரார்த்தனையில் அன்னை பேசுகிறார், ஒரு குழு அவர்கள் தம்மை இறைவனுடைய பணிக்காகவே என்று முற்றும் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், நம் சாதகர்கள், ஆசிரமத்தில் சாதகர்கள். அவர்கள் ஒரு சுற்றுச்சூழலில் வாழ்கிறார்கள். ஆசிரமம், அன்னை குரு, அரவிந்தர் குரு, இவர்களுடைய தூய்மை அர்ப்பணிப்பின் காரணமாக அது பரிபூர்ணமாக அர்ப்பணமாக இல்லாவிடினும் அரைகுறையாக இருப்படினும், ஏனென்றால் சரணாகதி செய்தோம். 3 நிலைகள் உண்டல்லவா, அஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், சரண்டர். சரணாகதி செய்தோம். அர்ப்பணிப்பது, கான்சென்ட்ரேஷன் என்பது இஸ் ஒர்க்கிங் அவுட் சரண்டர் இன் டீடைல் என்பார் MP பண்டிட். அர்ப்பணித்து விட்டார்கள். அந்த குழு இருப்பதால் அந்த சுற்றுச்சூழல் மீது அதனுடைய தாக்கம் படியும், சுற்றுச்சூழலும் மேலும் தூய்மை அடையும். அப்படிப்பட்ட சூழல், பரஸ்பரம் ஒன்றையொன்று மேம்பட வைக்கும் சூழல் குழு அவர் இருக்கிறார்கள். அந்த குழு அவ்வாறு இருப்பதால் இறைவனுடைய சட்ட திட்டங்கள், இறைவன் புதிதாக எதை இறக்கம் கொள்ள வைத்து வெளிப்பாடு கொள்ள வைக்க வேண்டுமோ, பரிணாம வளர்ச்சியை வேர் எடுத்துக்கொண்டு செல்வதற்கு எந்த சக்திகள், புதிய சக்திகள் இதுவரை வெளிப்படாதவை தேவையோ அதை வெளிப்படுவதற்கு உதவி புரியும்படியா இருக்குமோ, இருக்காது என்கிறார். அந்த அவர்கள் அர்ப்பணித்தவர்களாக இருப்பினும் சுற்றுச்சூழல் பொதுவான சுற்றுச்சூழலிலிருந்து விலகி இருப்பினும்
இவர்கள் அங்கு சென்று கடைத்தெருவுக்கு சென்றது, அல்ல கடைத்தெருவுக்கு ஒரு நண்பனை சந்தித்து அவன் வீட்டில் நீர் பருகுவது என்ற செயல்பாடுகளில் ஈடுபடாதவனாக இருப்பினும், அப்படி இருந்தாலும் நிகழ வேண்டியது, வெளிப்பட வேண்டியது இவர்களுடைய நிலைமையினால், மேம்பட்ட நிலையினால், அரைகுறையான மேம்பட்ட நிலைமையினால் கூட நிகழாது. இப்படி சொல்லும் போது சொல்லுகிறார், அப்படி ஏதாவது நிகழ்ந்தாலும் அது ஒருவனுக்கு புலப்பட்டது அதே இன்னொருவனுக்கும் புலப்படும் என்று கூற முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் வெளிப்பட வேண்டியது என்பதற்கு நேரம் உண்டு. எவனுக்கு அதற்கு ஏற்றுக்கொள்ள பாத்திரம் உள்ளவனோ அதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் உண்டு. Nothing happens in the cosmic play but at its time and at its forcing place. இது நிர்ணயிக்கப்பட்டுள்ள இடம் நிர்ணயிக்கப்பட்டது, காலம் நிர்ணயிக்கப்பட்டது, அது எப்படி வழியாகும் என்பதும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு எல்லாருக்கும் ஒன்றே புலப்படாது, எல்லாரும் ஒன்றே பார்க்க முடியாது, எல்லோருக்கும் அது புலப்படுவது நிகழ்ந்தது என்பதையும் அறிய முடியாது என்று கூறுகிறார். இந்த வர்ணனையை பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றுகிறது? இது 1914 எழுதிய பிரார்த்தனை. தன்னுடைய தெய்வீக தீர்க்க தரிசனத்தினால் ஸ்ரீ அன்னை 29/2/1956 அன்று ஆசிரமத்தின் விளையாட்டரங்கில் வெளிப்பட்ட அதிமானுஷ சக்தியின் பொழிவை அவர்கள் உணராததற்கு இதுதான் காரணம். சுற்றுச்சூழல் தூய்மையா இருந்தாலும், அர்ப்பணிப்பு பூர்ணமாக இருந்தாலும் இதுதான் காரணமோ, அந்த அர்ப்பணை பூர்ணம் இல்லையோ, அவர்களால் காண முடியாது போயிட்டு இதுதான் காரணமோ என்ற அந்த தூய்மைக்கு தடை செய்யும் தூய்மையை பூர்ணமாக்காதபடி பூர்ணமாக்காதபடி தடை செய்யும் நிலைமைகள் எவை? 3 தான் என்கிறார் ஸ்ரீ அன்னை. முதலாவது உள்ளே குடியிருக்கும் அறியாமை என்னும் இருள், குழப்பம் என்னும் இருள். இரண்டாவது நான் பெரியவன். பிரபு அடிக்கடி கூறுவார், நீ என்ன செய்தாலும் இங்கே நான் சீனியர் சாதக் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நீ நெருங்கவே நெருங்காதே என்று உச்சரிப்பார். நான் எனது என்ற நிலையில் இருப்பவன். மூன்றாவதாக உள்ளத்து ஒரு மூலையில் நல்லெண்ணம் இல்லாமல் பிறருக்கு தீங்கு நினைப்பவன். ஒரு மாரீச்சன், ஒரு ராவணன், ஒரு தாட்டகை, ஒரு சுபாகு, அவர்களை போன்ற இயல்புள்ளவன் ஒரு அசுரன். அந்த மாதிரி 3 அகத்தே இருள், அகத்தே அகம்பாவ நிலை, அகத்தே பிறருக்கு தீங்கு செய்யும் எண்ணம். இந்த 3 தான் தடை அங்கு என்று அந்த பிரார்த்தனையில் கூறுகிறார். அந்த பிரார்த்தனை ஒரு ஆச்சரியமான பிரார்த்தனை. 27ஆம் தேதி பிரார்த்தனை, அது ஒரு ஆச்சரியமான பிரார்த்தனை. I mean, a perfect consecration to thy law cannot but bring about modification in the totality of circumstances. பவித்திரமான ஒரு பரணாகதி என்பது சுற்றுச்சூழல் மாறுதலை நிச்சயம் கொண்டு வரும். Yet, it is not these which make possible and express this perfect concentration. I mean that it is not under certain circumstances always the same for all thy law is manifested. For everyone, this manifestation is different according to his temperament. That is, according to the mission which for the moment is assigned to him in his physical life. நான் என்ன சொல்ல முற்படுகிறேன் என்றால்,
சாதகமான சூழல், சமர்ப்பணமாக வாழ்வோர் அனைவருக்கும் பொதுவாக ஒரு நிலைமை நிலவினால் போதும். உனது விதிமுறைகள் தாமாகவே தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளும் என்பது உண்மையல்ல. ஆனந்தம் பரவலாக நிலவுவதும் காரணமாகாது. அப்படியே வெளிப்பாடு நிகழ்ந்தாலும் அனைவரும் ஒரே மாதிரியான வெளிப்பாட்டை காண தலைப்படுபவர் என்பதும் உண்மையல்ல. அது வேறுபட்டு அவரவருடைய பக்தி மனப்பான்மையின் அடிப்படையில் எந்த அளவுக்கு ஜீவநிலைகள் அனைத்தும் முன்னும் பின்னுமாக முரண்பாடுமாக இராமல் ஒன்றுபட்டவையாக முழுமையாக இறைவனுக்கென்று அவனிடம் ஒப்படைக்கப்பட்டன என்பதை ஒட்டி என்ற அளவுக்கு வித்தியாசமாக இருக்கும். தவிர பிரபஞ்சம் அளாவியதாக நிலவும் சத்தியத்தின் படி இந்த பௌதீக உலகின் சரீரமய வாழ்வில் தலையாய லட்சியம் எது, அடைவதற்கான காலகட்டம் என்பது எவருக்கு எந்த வகையில் ஒதுக்கப்பட்டதோ தலையாய லட்சியம் ஒவ்வொருவனுக்கும் வேறு. எந்த வகையில் அதுக்கு அவன் அதை சாதிக்க வேண்டும் என்பது எவ்வாறு ஒதுக்கப்பட்டதோ அதை ஒட்டியே அந்த பிரகிருதிக்கு வழிபாட்டின் புலப்பாடு அமையும். எது காலத்திற்கு உட்படாததாக மாறாததாக பிரபஞ்சம் அளாவியதாக பரவியுள்ளது என்றால், எவர் அகத்தே அறியாமை குழப்பம் என்னும் இருள் நீங்கியவர்களாக, தான் தனது என்ற ஆணவமும் தற்பெருமையும் இல்லாதவர்களாக, பிறருக்கு தீங்கு இழைக்கும் எண்ணம் இல்லாதவர்களாக, அந்த நிலைமையில் தம்மை உனக்கென்றே அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக வாழ்ந்து வருவர்களின் ஒளிவடைத்த மகிழ்ச்சியும் நிறைவான அமைதியும் கலைக்க முடியாத சாந்த சுபாவமும் ஒரு கால் அந்த வெளிப்பாட்டை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறுகிறார். பிறகு வேண்டுகிறார், ஓ அகத்தே அனைவரும் அத்தகைய தெய்வீக அமைதியை அகத்தே உணரும் விழிப்புணர்வு படைத்தவர்களாக ஆக கடவர் என்று கூறுகிறார். இந்த பிரார்த்தனை 1ஆம் தேதி பிரார்த்தனையும் இதையும் இணைத்து பார்த்தால் சுற்றுச்சூழல், அருமையான சுற்றுச்சூழல், தூய்மையான சுற்றுச்சூழல், தூய்மையாக வாழ்பவர்கள் எல்லாரும் ஆசிரமத்தில் இருந்தனர். எனினும் அந்த 29/2/1956 நிகழ்ச்சி எழுவருக்கும் புறப்படாது போயிற்று. அதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம் என்பதை மறைமுகமாக அன்னை எங்கும் அவர் கூறவில்லை. பிறகு அந்த அத்திமானச வெளிப்பாடை பேசும் காலத்திலும் 1956 பிறகு அதை பற்றி பரவலாக 1960 பேசலானார், 4 வருடங்கள் கழித்து. அப்போதும் கூட இந்த பிரார்த்தனையில் நான் கோடிபட்டு கூறினேனே கவனித்தார்கள் என்று அன்னை கூறவில்லை. ஆனால் நாம் இப்போது அதை படிக்கும் போது 29/2/66 பற்றி அறிந்தவர்களாக இருப்பதால் அதற்கும் இதற்கும் ஒரு சம்பந்தம், ஒரு நூத்தன இணைப்பு இருப்பது நாம் அறிகிறோம். புது வருடம் பிறந்து விட்டது. எதிர்பார்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கிறது. கவலைகளும் அதிகம், அச்சமும் அதிகம். அந்த நிலையில் அன்னை ஒரு ஆசுவாசமாக கூறிய பிரார்த்தனை 1912 அன்னை எழுதிய 12ஆம் பிரார்த்தனை, February 5, 1913. அதில் அன்னை கூறுவதை கவனிப்போம். Poor sorrowful earth, remember that I am present in thee. இறைவன் கூறுகிறார், அன்னை பிரார்த்தனை செய்தார் அல்லவா, அதற்கு இறைவன் உணர்வு நிலையிலிருந்து அன்னைக்கு உணர்வுக்கு எட்டும்படியாக இதை தெரிவிக்கிறார். ஓசைகள் கேட்டன. அன்னை பிறகு அதை சிந்தித்து பார்த்து அந்த ஓசைகளை வார்த்தைகளாக்குகிறார். ஓ அப்படிப்பட்ட ஒரு மாயம். ஓ powerful sorrowful earth, remember that I am present in thee and lose not hope. Lose not hope. Each effort, each grief, each joy, each pang, each call of thy heart, each aspiration of the soul, each renewal of thy seasons, all, without exception,
what seems to thee sorrowful, and what seems to thee joyous, all infallibly lead thee towards me, who am நான் யார் தெரியுமா? Endless peace, shadowless light, perfect harmony, certitude, rest, and supreme blessedness என்று கூறுகிறார். அதாவது பரிதாபமாக துயரும் உலகமே, நான் உன்னுள் குடிகொண்டுள்ளேன் என்பதை சதா நினைவில் வைத்துக்கொள். நம்பிக்கையை இழக்காதே. உனது ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு துயரமும், வேதனையும், அவ்வாறே ஒவ்வொரு மகிழ்ச்சியான அனுபவமும், உன் உதயத்திலிருந்து எழும் ஒவ்வொரு அழைப்பும், அபய குரலும், உன் ஆத்மாவின் பேரார்வமும், காலத்தின் சக்தியால் மீண்டும் மீண்டும் அதே வரிசையில் ஏற்படும் இயற்கை மாறுதல்களும், வெயில் காலம், மழை காலம், வசந்த காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம் என்று மாறி மாறி வருகின்றனவே, அவையும் ஒன்று விடாமல் இவையெல்லாம் உனக்கு துயரம் விளைப்பவையோ சாரி உனக்கு மகிழ்ச்சி அளித்தவையோ, அழகே இல்லாமல் அவலட்சணமாக இருந்தவையோ, அல்லது அழகே உருவாக இருந்தவையோ, எல்லாமே பிசகின்றி முடிவில்லாத சாஸ்வத அமைதியாம், நிழல் இல்லாத பேருளையாம், எல்லாம் இசைவுடன் இணைந்த சுமுகமாம், மாறுதலோ வேறுபாடோ இல்லாத உறுதியாம், நிலைப்பாடாம், பரம சுகமான ஓய்வாம், கிடைப்பதற்கரிய பேரன்னமானவனாம் என்னிடத்தே உன்னை அழைத்து வருகின்றன. ஓ புவனமே, மேன்மையான குரல் ஒன்று உன்னை அழைக்கிறது என்று கூறினார். இந்த புனிதமான 1ஆம் தேதி என்று இறைவன் இந்த ஆசுவாசத்தை, இன்றும் அந்த ஆசுவாசம் பொருந்துகிறது. அந்த ஆசுவாசங்கள் இன்றும் நமக்கு தேவையா இருக்கின்றன. அதை நினைத்துக் கொள்வோம். நினைத்துக் கொண்டு சற்றே நிம்மதி பெறுவோம். I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your fearless presence. இந்த சத்சங்கத்திற்கு அழைத்து 1ஆம் தேதி அன்று பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்த சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நமஸ்காரம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், நேரம் இருந்தால், கேள்வி இருந்தால். சார், நான் கடலூர்ல இருந்து உமா பேசுறேங்க சார். பேசலாங்களா சார்? கேட்கலாமா? ஹலோ. ஹலோ. அதான் சார், ஏன் சார் அந்த பயங்கிறது எதுக்கு வருது? என்னதான் நம்ம சரண்டர் பண்றோம், மதர் இது எல்லாமே பண்றோம், அந்த பய உணர்வு எதுக்கு வருது? ஏனென்றால் நமது உள்ளத்தில் ஒரு மூலையில் சரண்டர் பண்ண பிறகும் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமே என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது வராவிட்டால் நமக்கு என்ன நேரிடும், நம்மிடம் என்ன குறை என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இந்த ஒரு தடுமாற்றத்தில் காரணத்தால் ஒரு படகு இருக்கிறது, அதை கைக்கு போல் கட்டி உறுதியாக கடலிற்கும் வேரில் கட்டி விடுகிறீர்கள். ஆனால் இந்த படகு அசைப்பண்டு கொண்டே இருக்கும். மனத்திற்கும் நம்முடைய பிராணனுக்கும் பெற்ற அசைவுகள் சதா சர்வகாலம் இருக்கின்றன. நமது அர்ப்பண நிலை என்பது படிப்படியாகத்தான் உருப்பெறும். அது 3ஆம் பிறை சந்திரனிலிருந்து பூரண சந்திரா மாறுவதற்கு பல காலங்கள் படிக்கலாம், பல பிறவிகள் கூட ஏற்படலாம். இதுதான் காரணம். அச்சம் பிறப்பதற்கு நம்முடைய எதிர்பார்ப்பு இருப்பதால் தான் காரணம். தேங்க்யூ சார்.
வேறு ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்புகிறீர்களா? வேறு யாராவது? நானே தான் இன்னொரு மூணு சொன்னீங்க இல்லைங்க சார். அறியாமை என்னும் இருள், ரெண்டாவது வந்து தான் தனது அகங்காரம்ங்கிறது, மூணாவது உள்ளத்தில் ஒரு மூலையில் பிறருக்கு தீங்கு என்னும் நிலையின்னு. அது கொஞ்சம் விவரமா சொன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நமக்கு அறியாமை என்பது புத்தக அறிவினால் நமக்கு அறிவு எப்படி ஏற்படுகிறது? கேட்கிறோம், பிறர் கூறுகிறார்கள், கேட்கிறோம். நமக்கு உபாத்தியாயர் போதிக்கிறார், கேட்கிறோம். பிறகு நாம் படிக்கிறோம். பிறகு நமக்கு அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அந்த அனுபவங்கள் மூலம் உபாத்தியாயர் கூறியவை, கற்று தெரிந்தவை, இவைகளுமே உரசி நாம் ஒரு அனுபவத்தை ஒரு திரளாக கொண்டுள்ளோம். அப்படி அந்த பெற்ற அறிவு திரளாக கொண்டது குழப்பமாக இருந்தால் அது நமக்கு தெளிவாக இருக்கக்கூடும், தெளிவில்லாமல் இருக்கக்கூடும். அப்படி தெளிவில்லாத நிலைதான் அறியாமை. The ignorance may the consciousness arise altogether to that perfection which shall dispel the ignorance. May the enlightenment dispel the ignorance which is the cause of all unhappiness என்கிறார் மதர். நம்முடைய அறியாமையினால் தவறாக பேசுகிறோம். மனம் ஒன்று நினைக்கிறது, வாய் ஒன்று பேசுகிறது, செயல் வேறுபாடாக இருக்கிறது. மனஸ் ஏக்கம், வசஸ் ஏக்கம், கர்மன் ஏக்கம், மகாத்மனாம் என்பது வாக்கு. மனம் என்ன நினைக்கிறதோ அதை வாய் பேசுவது, வாய் பேசுவதை நாம் நமது வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது, நடைமுறையில் நாம் கடைப்பிடிப்பது. அது ஒன்ன நிலை. அந்த நிலை இல்லாததால் அறியாமை ஏற்படுகிறது. பிறகு எல்லாருக்குமே உள்ளத்தில் ஒரு மூலையில் பாராட்டப்பட வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. நம் வீட்டில் ஒரு பூந்தோட்டம், ஒரு பூந்தொட்டி வைத்திருக்கிறோம். ஒரு நல்ல மலர் பூத்திருக்கிறது, ரோஜா பூத்திருக்கிறது, மல்லிகொடியில் மல்லிகை. இதெல்லாம் பார்த்த பிறகு பக்கத்து வீட்டுக்காரர் நம்முடைய தோட்டக்கலையில் நமக்கு தோட்டக்கலையை அறிந்திருக்கும் ஒரு நிபுணத்துவத்தை, திறமையை பாராட்ட வேண்டும் ஒரு சிறிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு கர்வமாக மாறிவிடும். எல்லோருக்கும் அந்த பாராட்டு ஆசை இருக்கிறது. நான் எப்படி பேசினேன் என்று நான் இன்னொருடன் கேட்க தலைப்பட்டால் அது கர்வம் தானே. அப்படி கர்வம். தீங்கு நினைப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. என்னிடம் இருக்க வேண்டியது அவரிடம் இருக்கிறதே என்ற எண்ணம் இருந்தால் அது பொறாமையாக மாறுகிறது. ஒரு பெரிய ஒரு ஆலகால விஷம் போல் புகையை கக்கிக் கொண்டு பரவும். துரியோதனிடம் என்ன இல்லை? ஹஸ்தினாபுர ராஜ்யம் இருந்தது. சகோதரர்கள் 99 பேர் அவருடைய கட்டுக்குள் இருந்தன. மகாவீரன் கர்ணன் அவருடைய உற்ற நண்பன், கண்மூடித்தனமான பாசம் வைத்த தந்தை. அவனுக்கு என்ன குறை? இருந்தாலும் பாண்டவர்களுக்கு தாகம் பிரிப்பு செய்து கொடுத்த போது இந்திரபிரஸ்தம் என்று பொட்டல் காடை கொடுத்தார் திருதராஷ்டிரர். முள் கல் நிறைந்த ஒரு பகுதி. அதை தமது திறமையினால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அருட்பார்வையினால் மயன் என்றும் ஒரு சிற்பி அமைத்ததால் அது இந்திரபிரஸ்தம் எனும் நகராக மாறியது. அங்கே தர்மபுத்தர் ராஜசூய யாகம் செய்தார். அங்கே போன போது அந்த நகரத்தின் வைபவத்தை பார்த்து துரியோதனனுக்கு இது என்னிடமல்லவா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அந்த நாள் ஏற்கனவே அவர்களுக்கு பாண்டவன் மீது வெறுப்பு உண்டு என்றால் எனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பாதி அவர்களுக்கு போய்விட்டதே. இது தந்தையினுடைய
அறிவின்மை என்று அவன் நினைத்ததுண்டு. அதன் காரணமாக பொறாமை தீயாக வளர்ந்தது. பாண்டவர்கள் மீது அவனுக்கு நல்லெண்ணம் பிறக்கவே இல்லை. நம்மிடம் இருக்க வேண்டியது பிறருக்கு இருந்தால் அவர்களுக்கு அது இல்லாமல் போகும்படி என்ன செய்யலாம் என்று எங்குமே தீமையான எண்ணம். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க சார். சார் வணக்கம், டாக்டர் கமலா பேசுகிறேன். இப்போ நம்ம மனதுக்குள்ள நம்மளை யாராவது பாராட்ட வேண்டும்ன்ற ஒரு நினைப்பு இருக்கு உள்ளுக்குள்ளன்னு சொல்றீங்கல்ல சார், ஹவு டு கம் அவுட் ஆஃப் தட் ஃபீலிங்? ரொம்ப சிறிய உபாயம், சுலபமான உபாயம். சொல்லுங்க. நாம் பொருளை பாராட்ட வேண்டும். நமக்குள் எதையும் எல்லாமே கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டவை, எல்லாமே கடவுள். அரவிந்தர் லைஃப் டிவைன் என்ன சொல்லுகிறார்? பிரம்மன் இஸ் இன் ஆல் திங்ஸ். உள்ள இருக்கிறது பிரம்மன் தான் எல்லாவற்றிற்குள்ளும் இருக்கிறது. ஆல் திங்ஸ் ஆர் இன் பிரம்மன். அந்த எல்லாமே பிரம்மனுக்குள் இருக்கிறது. பிரம்மன் எல்லாவற்றிற்குள்ளும், எல்லாமே பிரம்மனுக்குள்ளும், எல்லாமே எது? அதுவும் பரபிரம்மே என்று லைஃப் டிவைன் கூறுகிறார் அல்லவா அரவிந்தர் பிரபு. அதே போல் நாம் எல்லாவற்றையும் கடவுளுடைய தோற்றம் என்று நினைத்து அது காட்சியோ பேச்சோ அழகோ பார்த்து நாம் அதை மனமாக பாராட்டினால், அந்த பாராட்டு அவர்களுக்கு முன் செய்ய வேண்டும் என்றால் அது முகஸ்துதி ஆகிவிடும். அப்படி செய்யாம மனத்துக்குள்ளே அவர்களை பாராட்டினால் நமக்கு கோபம் அடைவதற்கோ பொறாமை அடைவதற்கோ ஏக்கம் அடைவதற்கோ இடமில்லாமல் போய்விடும். பிறரை பாராட்டு, பிரைஸ் அதர்ஸ் வேர் சம் பிரைஸ் இஸ் டியூ. அந்த முறை நமக்கு உதவும். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். நமஸ்காரம் சார். உமா கோபாலகிருஷ்ணன். சில சமயம் நம்மளுக்கு நம்ம மதர்டேந்து விலகி போறோமோன்னு ஒரு சார்ட் ஆஃப் ஃபியர் மாதிரி ஒண்ணு தோன்றதே சார். வாட் ஷுட் வி டு ஃபார் தட்? ஏனென்றால் எல்லாருக்கும் அந்த எண்ணம் ஏற்படுறதுமா. ஒரு சமயத்தில் இல்லாவிட்டாலும் இன்னொரு சமயத்தில் ஏற்படுகிறது. அதை துடைப்பதற்காக மன்னர் கூறியிருக்கிறார், கமலேஷ் ஜாவேரி என்பவருக்கு ஐ ஆம் வித் யூ. எவ்வளவு முறை ஹூத்தாவுக்கு இதை கூறியிருப்பார். ஹூத்தாவுக்கு எத்தனை கடிதங்கள் அவர் எழுதினாரோ அதை போல் அன்னை வேறு எவருக்கும் எழுதவில்லை. அன்னை நம்முடன் தான் இருக்கிறார். நாம் அதை உணர வேண்டும். அதுதான் வழி. உணராமல் இருப்பதற்கு என்ன தடை என்றால், நாம் சில சமயம் நம்மிடம் தூய்மை குறைவு, அறிவு குறைவு என்று நாம் நம்மை பற்றி நமக்கே ஒரு தாழ்வான அபிப்பிராயம் இருப்பதால் அந்த பூர்ணமாக அன்னை அறிய முடியாமல் போகிறது. நம்மை அடிக்கடி தொலைத்துக் கொண்டு அதற்கு மெருகேற்றினால் அந்த ஒரு தாழ்மை உணர்ச்சி மறையும். அன்னை நம்மிடம் இருப்பதாக நாம் உணர்வோம். இன்னொரு வழி, சில வரிகள் உங்களுக்கு பிடித்தமான வரிகள், சாவித்திரி வரிகள் அல்லது அன்னையின் திருமொழிகள், ஏதாவது காலையில் எழுந்தவுடன் டைரியில் எழுதும் வழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அது உறுதிப்படும். ஒவ்வொரு நாளும் டைரியில் பொதுவாக வேலையில் ஈடுபடுவதற்கு முன் சாவித்திரி வரியையோ
அல்லது அன்னை கூறியதோ உங்கள் கைப்பட ஒரு டைரியில் தேதியிட்டு எழுதுங்கள். இந்த வழக்கு காரணமாக நம்மை அறியாமலே ஒரு தூய்மை உண்டாகும், நம்மை அறியாமலே அன்னையுடன் ஒரு நெருக்கம் உண்டாகும். அப்புறம் அன்னையுடன் எல்லாவற்றையும் தெரிவிக்கும் ஒரு பழக்கத்தை நாம் வளர்த்துக் கொள்ள முடியும். சிறு சிறு விஷயத்தையும் தெரிவித்துக் கொள்ள முடியும். நான் என்னுடைய டேரில் இன்று எழுதுவேன், அன்னை பற்றி சத்சங்கத்தில் பேசுவேன், ஒரு வரி எழுதுவேன். அது அன்னைக்கு தெரிவிப்பது. எந்த நிலைமையானாலும் எதுவானாலும், அல்பமோ சொல்பமோ மிகப்பெரியதோ, சமஸ்தி ப்ராப்ளமோ அல்லது சொல்யூஷனோ, அன்னைக்கு தெரிவியுங்கள். அன்னையில் புகைப்படம் இருக்கிறது, போட்டோ இருக்கிறது, அருள் அட்டை இருக்கிறது, அதன் முன் என்று அன்னையுடன் பேசுங்கள். அது எதன் முன் இருக்க வேண்டாம், அன்னை கூட இருக்கிறார் அல்லவா, அன்னையுடன் தெரிவியுங்கள், மானசீகமாக தெரிவியுங்கள். அதனால் நமக்கு பெரிய பலன் ஏற்படும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாளையில இருந்தே எழுதுறேன், இன்னில இருந்தே எழுதுறேன். கரெக்ட். நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டும் என்றால் அது உடனே செய்ய வேண்டும். நாளைக்கு என்றால் அதுக்கு நேரம் வருவதில்லை, அது தள்ளி ஒட்டி போடப்படுகிறது. டோன்ட் போஸ்ட்போன் குட் திங்ஸ். தேங்க்யூ சார். நமஸ்காரம் சார். வேற ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்புகிறீர்களா யாராவது? ஐயா திரு MK ராமசாமி சார் அவர்கள் இந்த 2022ஆம் வருடம் முதல் நாள் அன்றைக்கு நம்மிடையே உரையாற்ற வந்து அன்னையின் பிரார்த்தனைகளும் தியானங்களும் நூலில் இருந்து மார்ச் 1, 1914 அந்த குறிப்பும் அதை ஒட்டிய பிப்ரவரி 27, 2014 இந்த 2 பிரார்த்தனைகளில் இருந்து சில அரிய கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் எடுத்துரைத்தீர்கள். அதாவது சூழ்நிலைகளை நாம் மாற்றிக்கொள்வதால் மாத்திரம் நம்முள் உள்ள தடைகள் நீங்காது. நம்முடைய அகமுக நிலையில் சிறிது பற்று இருந்தாலும் கூட, என்னதான் நம் சூழ்நிலைகளில் மாற்றம் செய்தாலும் நமக்கு தீர்வு கிட்டாது. நமக்கு என்ன தேவை என்றால் நம்முடைய ஜீவனில் உள்ள கீழ் இயல்புகளில் இருந்து நாம் முற்றிலும் விடுதலை பெற வேண்டும். மற்றும் ஒரே மாதிரியான சூழ்நிலையில் அனைவரும் இருந்தாலும் கூட அவருடைய நிலைக்கு ஏற்பவே இந்த இறைவனின் வெளிப்பாட்டை உணர முடியும். அதனால்தான் பிப்ரவரி 29ஆம் நாள் 1956 வருடம் நிகழ்ந்த இந்த அதிமானச உணர்வின் வெளிப்பாட்டை ஆசிரமத்தில் அந்நேரத்தில் விளையாட்டு மைதானத்தில் கூடியிருந்த அனைவரும் உணரவில்லை. அன்னை மட்டுமே உணர்ந்திருந்தார். ஆனால் எது மாறாத ஒரு விதியாக அமைகின்றது என்றால், இறைவனை நாம் உணர்ந்து கொள்வதற்கு நம்முள் இருள் நம்மை விட்டு இருள் அகல வேண்டும், அறியாமை அகல வேண்டும், தன்னுணர்வை சார்ந்த நம்முடைய பற்றுதல்கள் அகல வேண்டும்.
நம்மிலிருந்து அந்த தீய எண்ணங்கள் அகல வேண்டும் என்கின்ற விதிகள் பொதுவானது, இவை மாறாதவை என்ற கருத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த அரிய வாய்ப்பினை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ள, நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் மீண்டும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவர்களை இது குறித்து மீண்டும் நினைவு கூர்ந்து வணங்குவோம். இந்த நன்னாளில் நீங்கள் கூறிய கருத்துக்களை மேலும் மேலும் உள்வாங்கிக் கொண்டு ஸ்ரீ அன்னைக்கும் பகவானுக்கும் மேலும் மேலும் நாம் தேர்வாக இருப்போம். மீண்டும் இந்த உரையை ஆற்றி கொடுத்தமைக்காக ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாகவும் அதன் நிர்வாகிகள் சார்பாகவும் இங்கு கூடியுள்ள அனைத்து அன்னை அன்பர்கள் சார்பாகவும் எங்களது நன்றியையும் வணக்கத்தையும் தங்களுக்கு பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் மிகவும் நன்றி. பிரார்த்தனை இசையுடன் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நிறைவு பெறும். அனைவருக்கும் நன்றி. Battery 100%. iPhone. Mobile device not found. Connected to and connected.